ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வோட யூசேஜ் பற்றி ஒரு குட்டி டிப்ஸ் பார்த்துடலாம். நம்மள நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆஃபன் ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று வந்து அது பட்டன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேது, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சமயத்தில் வந்து இந்த ஸ்டவ்வே வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து மெயினாக என்ன ரீசன் அப்படிங்கிறதையும், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப நாள் நமக்கு நல்ல லைஃப் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக அதில் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் டு பிராண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பேசிக்கலாக அது வந்து 2 கேட்டகரிஸில் வரும். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் ஏதாவது ஒரு நமக்கு கிரேவி, ரோட்டி இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சில ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து மேனுவலாக நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட லைஃப்க்கு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இது ஒன்று தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம நார்மலாக ஸ்டவ் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் செட்டிங்கில் தான் வந்து ஸ்டவ் ஆன் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் கூட்டுறதோ குறைக்கிறதோ பண்ணலாம். அதே வந்து நம்ம இங்கே கொடுக்குற ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகி பாத்திரம் வந்து சூடாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சுறோம் இல்லை டீ போடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான செட்டிங்கும் வந்து இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது பிராண்ட் டு பிராண்ட் வந்து வேறு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த டீ மில்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் செட்டிங்கை வந்து இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க செட் பண்ணி வச்சுருக்க டெம்பரேச்சருக்கு போயிடும். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து மேஜராக தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சருக்கு போய் நம்ம பால் வைக்கிற பால் வந்து சூடாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சமயத்தில் வந்து பால் பொங்க போகுது அப்படின்னா நம்ம டக்குன்னு டெம்பரேச்சர் வந்து நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக் செட்டிங் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவல் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போது டெம்பரேச்சரை நான் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி பாருங்கள், இப்போ நான் கிரேவி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் வந்து அந்த பாத்திரம் வந்து சூடாக ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து அதில் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கிரேவிலேருந்து திருப்பி மேனுவல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதோட டெம்பரேச்சரை நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம கேஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஹையில் இருக்கிறத டக்குன்னு நம்ம சிம்மில் மாற்றுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் செட்டிங் ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மேனுவலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் இருக்கும்போது நம்ம மேனுவலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டவ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போது டேரெக்டாக வந்து நம்ம அந்த மேனுவல் மாற்றாமல் நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டவ்வில் உள்ள ஐசி வந்து கட் ஆகி அதில் வந்து இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு நிறைய பேருக்கு சீக்கிரமே வந்து ஃபால்ட் வரதுக்கு காரணம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உள்ள எந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங் யூஸ் பண்ணாலுமே திருப்பி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது நீங்கள் மேனுவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மேனுவல் ஆப்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் டு பிராண்ட் வந்து மாறும். என்னோடய ஸ்டவ்வில் வந்து அது வந்து மேனுவல்னு இருக்குது. ஒரு சில ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். இல்லைனா அதோட சிம்பிள் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் எல்லா பிராண்டட் ஸ்டவ்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக இந்த பட்டன் வந்து ஏதாவது ஒரு பேரில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலையை முடிச்சக்கப்புறம் இந்த ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஓடும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக நின்னதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆஃப் பண்ண உடனே வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஹீட் உள்ளே தங்கிடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அதை சமைச்ச ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்காக தான் வந்து அந்த ஃபேன் கொஞ்சம் நேரம் ஓடி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். ஸோ அந்த ஃபேன் ஓடி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெயின் பவரை வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பட் அந்த ஃபேன் ஓடுற சவுண்ட் கேட்குது பாருங்கள். அந்த ஃபேன் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் தான் வந்து நம்ம மெயின் பவரை ஸ்டாப் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது பால் பொங்கி ஊற்றினாலோ இல்லை தண்ணி ஏதாவது சிந்திட்டாலோ அதை உடனே கிளியர் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆக்கி விட்டுருங்க. அப்போயும் வந்து நமக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.